ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி ரசம் ரெசிபி பார்த்துடலாம். நான் 6-7 தக்காளி கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா இது மாதிரி இடிகளில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் கூட போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இது நல்லா இடித்து எடுத்துகிட்டு நம்ம தக்காளியும் புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு புளிப்பு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக போடுங்க, நிறைய வேண்டாம். இது கூடவே நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து அதை கூட நல்லா கசக்கி விட்டுருங்க. அந்த கசக்கும் போது அதோட டேஸ்ட் நல்லா ரசத்தில் இறங்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வரமிளகா 2 போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தக்காளி ரசம் அப்படிங்கும்போது நீங்கள் பொங்கி விட்டால் போதும், கொதிக்க விடணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் வைக்காமல் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இது நான் லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன் பீட்ரூட் பொரியலோட. பீட்ரூட் பொரியல் ரெசிபி மேலே கொடுக்குறேன்.